ஏற்படுத்தும் வகையில் இந்த ஃபவுண்டேஷன் கடந்த சில ஆண்டுகளாக பல வித போட்டிகளையும் சொற்பொழிவுகளையும் நடத்தி கொண்டு வருகிறது. இதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு மாதாந்திர தொடர் சொற்பொழிவையும் ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த மாதாந்திர கூட்டத்தொடரில் 2வது கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் அமைந்துள்ளது. மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இந்த கூட்டத்தொடரில் கடந்த மாதம் எதிர்பார்த்த விதமாக மழை இருந்தாலும் எதிர்பார்த்ததை விட ஆய்வாளர்களும் மற்றும் பொதுமக்கள் எங்கள் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உந்துகோலாக இருந்ததன் காரணமாக மேலும் மேலும் இதைவிட பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு நல்ல ஆராய்ச்சியாளர்களையும் பேச்சாளர்களையும் கூட்டி இப்பகுதியுடைய வரலாற்றையும் சிறப்புகளையும் பண்பாட்டையும் மக்களிடம் எடுத்து செல்லும் முகாத்தால் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தொடருக்கு கொங்கு நாட்டு கோயிலுடைய தலவிருட்சங்களை பற்றி ஒரு புது பார்வையில் பார்ப்பதற்காக தாவரவியல் நோக்கத்திலும் ஒரு பிலாசபி பக்தி நோக்கத்திலும் என்வைரன்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலை நோக்கத்திலும் பார்க்கக்கூடிய அருமை நண்பர் முனைவர் குணசேகரன் அவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்தவுடன் கண்டிப்பாக நான் வருகிறேன் சார், கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய கடமை அப்படின்னு நான் கூப்பிட்ட உடனே வந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரையும் வந்ததற்காக எங்கள் வானவராய் ஃபவுண்டேஷன் சார்பாக வருக வரவேற்று எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்கள் விளம்பரத்தை பத்திரிகை மூலமாக கேட்டு வந்த உங்கள் அனைவரையும் எங்கள் வானவராய் ஃபவுண்டேஷன் மூலமாக வருக என்று வரவேற்று சிறப்பு பேச்சாளர் முனைவர் குணசேகரன் அவர்களை பேச வந்தார்கள். வணக்கம். இந்த வானவராய் ஃபவுண்டேஷன் மூலமாக நம் கொங்கு நாட்டினுடைய வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு இவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த சிறப்பு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறதாக தெரிவித்தார். அதை முன்னிட்டு இந்த கொங்கு நாட்டில் நிலவும் மர வழிபாட்டின் ஒரு பகுதியான தலமர வழிபாட்டின் பல பரிமாணங்களை என்னுடைய ஆய்வு மூலம் வெளிக்கொணர்ந்ததை உங்களோடு இந்த இனிய மாலை பொழுதில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து மரவடிகளை பற்றிய மேலும் பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். உங்களுக்கு தோன்றும் வினாக்கள், மேலதிக தகவல்களை பற்றிய பரிமாற்றங்கள், கருத்து பரிமாற்றங்கள் நம்ம இந்த பேச்சினுடைய பின்பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு தோன்றுவதை தயவு செய்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கேட்டுக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியாததை நீங்கள் மற்ற கூடுதல் பாதிகள் என்னை விட பெரியவர்கள் தான், என்னை விட அனுபவசாலிகள். கோயில் கட்டடங்களில், கோயில் கலையில் பொதுவாக எல்லாருமே அனுபவசாலிகளாக தெரிகிறீர்கள். எனக்கு தெரியாத தகவல்களை உங்கள் மூலமாக, இந்த சொற்பொழிவின் மூலமாக தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி உதவும் என்று கருதுகிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த வானவராய் ஃபவுண்டேஷனுக்கும் அருமை நண்பர்கள் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்து நன்றி.
சொற்பாளர்களுக்கு சிறப்பு செய்ய ஓம்சக்தி பதிப்பாசிரியர் நன்றி. தமிழகம் கோயில்களுடைய ஒரு பொற்களஞ்சியமாக விளங்குகிறால் அது இல்லை. கிட்டத்தட்ட 35,000 பழங்கால கோவில்கள் தமிழகத்தில் உள்ளது. இதில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் சார்பில் மட்டும் 25,000க்கும் மேற்பட்ட பழங்கால கோயில்கள், புதிய கோயில்கள், பழங்கால கோயில்கள். இந்த ஆய்வுக்காக என்னுடைய வழிபாட்டு ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட கோயில்களே 500 வருடம் அதற்கு மேற்பட்ட கோயில்களை மட்டுமே எடுத்துக்கொண்டேன். புதிதாக ஊருக்கு 2 கோயில் வந்து அந்த கோயில்கள் நம்ம பண்பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியாது, அவங்களுக்கு கோயில் கட்டணங்கள் தெரியாது, கும்பிடுவங்கள் தெரியாது. பண்பாட்டு ஆராய்ச்சி எவ்வளவு பின்னோக்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அதில் கருத்துக்களும் கலைகளும் பல பயன்களும் உள்ளது என்பது இந்த ஆய்வு மூலம் தெரிந்த ஒரு பெரிய உண்மை. மர வழிபாடு என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தவர் இயற்கை வழிபாட்டினுடைய ஒரு அங்கம். பொதுவாக நமது பண்பாட்டில் மலைகளும் நதிகளும் விலங்குகளும் அதை விட்ட மரங்களும் வழிபடப்பட்டு வந்திருப்பதெல்லாம் அது கைலாசம் தான் நமக்கெல்லாம் சைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிபாடு பொருள். கைலாசத்துக்கு போயிட்டு வந்தாவே அவங்க புண்ணியத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட எல்லா நதிகளுமே புண்ணிய நதிகளாக நாம் இதுவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். கங்கை முதல் நம்ம நொய்யல் வரை, நொய்யலுக்கு நம்ம காஞ்சி மாநதி என்று சொல்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தவர்கள் கேரளாவில் இறந்து போனவர்களுடைய கர்ம காரியங்களை இந்த காஞ்சி மாநிலத்தில் செய்யறது தான் அவங்க விருப்பப்படுறாங்க. நம்ம பாரதப்புலா அவ்வளவு பழமையான நதி, அங்கே பாரதப்புலா அவ்வளவு பெருமை தொன்மை இருந்தாலும் அவர்கள் அங்கிருந்து வந்து இந்த நம்ம வேலூர் செய்யறது தான் காரியங்கள் செய்யறது தான் உரிமை கருதுறாங்க. காரணம் என்னன்னா, இங்கே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறப்பிற்காக ஒரு சிம்பாலிக்க அவங்க நம்புறதுனால அவ்வளவு பழமையான நதிகள் இருக்கிறதுல விலங்குகள் உங்களுக்கு தெரியும். பசு நமக்கு புண்ணியமான விலங்கு. அதே போலவே யானை, இப்படி பல வகையான இயற்கை பொருட்களை வழிபடும் பொருளாக நாம் முன்னோர்கள் கொண்டு வந்திருந்தாலும் காவலுக்கு என்று ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது. இது மனித இனத்தோட்டத்திலிருந்து உருவான ஒரு நன்றியோசிப்பதற்காக அந்த ஒரு பொருள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதன் வேட்டை சமூகமாக இருந்த பொழுது அவனுடைய உணவு தேவைக்காக ஒவ்வொரு விலங்குகளாக கஷ்டப்பட்டு ஓடி போய் வேட்டையாடி தான் கொண்டு வந்து சாப்பிடணும். ஆனால் மரங்கள் இருந்த கனிகளோ அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அங்கேயே அவனுக்கு. அதுபோல அன்றிலிருந்து இன்று வரை மனித நாகரிகத்திற்கு தேவையான
இயற்கையின் பேரிடர்களிலிருந்து அவனை காப்பதற்கும் குடி விலங்குகளிலிருந்து காப்பதற்கும் அந்நாளில் மரங்கள் தான் ஆதிமனிதனுக்கு முதல் வீடாக இருக்கிறது. அதன் பின் அவன் கோயிலில் வாழ்ந்தான், தீயை கண்டுபிடித்தான். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அவனுக்கு கொடுத்தது இந்த தாவரங்கள். பின்னாடி இந்த தாவர வழிபாடு தொடங்குவதற்கு இது ஒரு அந்த நன்றி உணர்ச்சியை ஒரு காரணமாக இருந்திருக்கிற ஆய்வாளர்கள் முன்னாள் கடந்த ப்ரொஃபஷன் போன்ற போயிருந்த ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் இது வருகிறது. மர வழிபாடை பற்றி நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியது. பட் நவமர வழிபாடு இந்த மர வழிபாட்டிலிருந்து எந்த வகையில் நம் தமிழகத்துக்கு பின்தாகிறது, அது மற்ற வகையில் எந்த வகையில் இது மற்ற வழிபாட்டு முறையிலிருந்து வேறுபடுத்துகிறது என்பது பார்க்க வேண்டுமென்றால் கோயில் காடுகள் என்று நான் சாதாரணமாக சொல்லும் ஜாக்கெட் ப்ளூ அதுதான் ஆரம்ப காலத்தில் முந்தைய மர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி. இந்த வகை மர வழிபாடு உலகம் முழுவதும் காணப்படுகிறது. தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் கோயில் காடுகள் இருக்கிறோம். கர்நாடகத்தில் இருந்த தேவர் காடுகள் தேவர் மனா இருக்கிறாங்க. கேரளாவில் மனா கர்மகாலம் அமலகாவு என்று சொல்கிறோம். இதே ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் போரான் என்று சொல்லப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் லாடியோ என்று பல வகையிலும் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாட்டு முறையினுடைய பெயர் தான் மாறியிருக்கிறதே, இந்த வழிபாட்டு முறையினுடைய உண்மை நிலை மாறவில்லை. ஏனென்றால் இவ்வழிபாடு ஐரோப்பிய நாடுகள் பரவலாக காணப்படுகிறது. இங்கு சேக்ரட் லேண்ட்ஸ்கேப் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு பெரிய சமவெளி பகுதியே அவர்களுக்கு புனிதமான பகுதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். கிழக்கு ஆசிய நாடுகளான ஜப்பான் போன்ற நாடுகளில் சேக்ரட் மவுண்டன் என்று சொல்கிறார்கள். பிஜி போன்ற மலைப்பகுதிகள் அவர்களுக்கு ஒரு புனிதமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த புனிதம் இந்தியாவை பொறுத்தவரை அந்த பகுதியில் ஒரு தீய சக்தியோ நல்ல சக்தியோ இருக்கிறது. அதனால் அந்த பகுதியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பய உணர்ச்சியும் அச்ச உணர்ச்சியுமே அதில் மீண்டிருக்கிறபடிய வழிபடு பொருளாக அந்த ஏரியாவை நம்ம அந்த சக்கர குரூவை நம்ம பார்க்கறதில்ல. உதாரணத்தில் வேணும், நம்ம மாடசாமி கோயில், முனியாண்டி கோயில் தென் மாவட்டங்கள் இருக்கு, பெரிய பெரிய கிளைகளோட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பூசை வழிபாடு தவிர பலியிடுதல் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சிறிய ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்லேருந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர்லேருந்து பல ஆயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வரை இந்த சேக்ரட் குரூப் இருக்கிறது. இது உலகம் பூரா காணப்படும் சாதாரண பிரச்சனை. இம்முறையில் எந்த ஒரு தாவரத்தையும் தெளிவாகவும் யாரும் போய் வழிபட தனியான ஒரு மரத்தை வழிபாடு பண்ணுறதில்லை. ஒரு பயம் இந்த ஏரியா பாதுகாப்பாக இருக்குது, அந்த உள்ளுக்குள்ள போக மாட்டாங்க, அது மாதிரி இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சியோட ரெண்டாவது கம்யூனிட்டி பேஸ்ட் சேக்ரட் பிளான்ட் என்ற இன்னொரு வழிபாட்டு முறை. ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கு ஒரு தனிப்பட்ட செடியோ மரமோ அந்த குலத்திற்குரிய ஒரு புனித மரமாக பொருளாக கிடைக்கிறது. இந்த வகை வழிபாடு எத்தனிக் கம்யூனிட்டிஸ் அதிகமாக இருக்கிற ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் ஐக்கியாவிலும் அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு பெரும்பாலான குலங்களுக்கு அது ஒரு குல குறியீடாகவே இருக்கிறது.
சொல்லப்போனால் ஊட்டியில் இருக்க படுகா கம்யூனிட்டி திக்கின்னு ஒரு மரம் இடியக்கர் கரெக்ட், அந்த மரம் அவங்களுக்கு ஒரு புனித பொருளாக இருக்கிறது. அதே மாதிரி தோடாசுக்கு நாவல் மரம் அவங்களுக்கு ஒரு புனித மரமாக இருக்கிறது. குறும்பாசுக்கு தூடையின் ஒரு வகையான மரம் அவர்களுக்கு புனித பொருளாக இருக்கிறது. கொடைக்கானல் போட்ட மண்ணாடியர் என்ற ஒரு கம்யூனிட்டிக்கு மானா என்ற ஒரு செடி அவங்களுக்கு ஒரு புனித பொருளாக இருக்கிறது. கீழே வாழும் வன்னியர் சமூகத்திற்கு வன்னி மரம் ஒரு புனித மரமாக இருக்கிறது. நம்ம கோயில் வாங்கும் கொங்கு வேளாண்மையில் குளங்கள் இருக்கிறது. இந்த குளங்களில் வேளாண் கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு வெள்ள வேளாண் மரம் அவங்களுக்கு ஒரு புனித மரம். பண்ண கூட்டம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. பண்ணக்கீரை நம்ம சாப்பிடுவோம், அந்த கீரை அவங்களுக்கு ஒரு புனித பொருளாக இருக்கிறது. இந்த குளங்கள் மட்டும் அந்தந்த செடிகளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வெட்ட மாட்டாங்க. ஆனால் மற்ற கூட்டங்களும் மற்ற கம்யூனிட்டிஸ் இந்த பொருட்களை உபயோகப்படுத்துவாங்க. இது வந்து ஆய்வாளர்கள் சொன்னாங்க, குட் டேபூஸ் எங்க மாண்டவேல் ஆய்வாளர்கள் குட் டேபூஸ் என்று ஒரு, அதை எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணுங்கிற ஒரு முறையில் உணவு விலங்கு என்று சொல்லுகிறது. இந்த கம்யூனிட்டி இந்த கூட்டம் இதை பயன்படுத்த மாட்டாங்க, அடுத்த கூட்டம் இதை பயன்படுத்தும். இது இந்த கூட்டத்துக்காக வேறொரு உணவு முறையை வேறொரு பயன்படுத்தி கொண்டு வருவாங்க. இப்படி ஒரு புனித குலப்புரிகள் இருக்கிறது. இதில் அந்த கம்யூனிட்டி மட்டும்தான் அந்த மரங்களையோ செடிகளையோ பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க. மற்றவர்கள் அதை அவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருப்பதில்லை. மூன்றாவது தேசிய பிணைத்த சிங்கிள் ட்ரீ என்ற ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. இப்போ நம்ம எல்லா பக்கமும் பார்க்க இந்த விநாயகர் வழிபாடு, அரச மரம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஒரு மரத்திற்கு கீழே ஒரு சிலை என்டர்மார்பிக் வர்ஷிப் இதில் அந்த சிலைக்கு வழிபாடு நடக்கும் பொழுது அந்த மரத்திற்கும் வழிபாடு பண்ணப்படுகிறது. அது ஒரு புனிதமாக இருந்தாங்க. இந்த வகையான மர வழிபாடு ஈஸ்ட் ஏசியா என்ற உருவ வழிபாடு எங்கே இருக்கிறதோ, இந்தியா, நேபாள், இலங்கை, வியட்நாம், இந்த மாதிரி புத்தம், இந்து மதம், இவை இரண்டையும் ஜெயினத்திலே கூட அந்த சிலை எங்கே இருக்கிறதோ சிலைக்கு வழிபாடு நடக்கும் பொழுது அந்த மரத்தையும் அவங்க புனித பொருளாக எடுத்து போயிருக்காங்க. நானாக சொல்ல நம்ம தல மரங்கள் என்ற தல விருஷம் மட்டும்தான் a single tree which is equally mandated as a prime deity of the constructed temple. ஒரு கட்டப்பட்ட கோயிலினுடைய மூலவருக்கு இணையாக காலங்காலமாக வழிபாடப்பட்டு வருவது இந்த தலமரம் மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், சைவத்தில் மூர்த்தி தலம், தீர்த்தம், இது மூன்று தான் ஈக்குவல் எண்ணிக்கையில். தாய்மான சுழல் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கியவர் வாட்டை சுழல் சத்குரு மும்பாய்க்கு பரவாயில்லை. சைவத்தில் உள்ளுக்குள்ள போகிறதுனால தீட்சை வாங்கிட்டு தான் போகணும். அப்பதான் அவங்க சைவர்களாக ஏற்றுக்கொள்கிறது. இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் சரியாக செய்யும் பொழுது யாரிடம் தீட்சை வாங்க வேண்டாம், நீயே சத்குரு வாயுவாய் என்று தாய்மானவர்கள் அவர்கள் சொல்றாங்க சைவத்தில். அப்ப சைவத்தில் மேண்டட்டரி தலப்பர வழிபாடு என்பது சைவத்தில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு வகை. வைஷ்ணவத்தில் மற்ற அரசமயத்தில் இருக்கிற சாட்டம், கௌமாரம், கணபத்தியம் இல்லைன்னா அலமர வழிபாடு என்பது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சைவத்தில் இருக்கிற மூணு மூர்த்தி தலம் தீர்த்தம், மூர்த்தி என்பது ஒரு கட்டப்பட்ட கோயிலுடைய மூலவர், தீர்த்தம் என்பது அந்த ஒரு வாட்டர்பாடி அசைத்து வைத்த தட்டு, அது கிணறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆறாக இருக்கலாம், ஏதோ நீர்நிலை. தலம் என்பது இந்த தலம் மரத்தினுடைய பெருமை சுற்றி தான் எல்லா தலமும் வரும். இருந்தால் தல புராணங்கள்
இல்லைன்னா ஒரு உழவன் ஏரோட்டில் இருக்கும்போது ஏரில் பட்டு வந்தேன், இல்லைன்னா பால் போய் குத்தில் போய் பால் வந்தது, மாடு போய் பால். இப்படி எப்படி விஷயம் தான் அந்த மரத்துக்கு அடியில் தான் அந்த மூலவர் இருந்தாங்கிறது ஒரு அவருடைய தல புராணங்கள் வரையாக அறியப்படும் ஒரு தமிழக தல புராணங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான புராணங்களை பார்க்கும் பொழுது சைவ தல புராணங்களில் வரும் பெரிய உண்மை அந்த தல விருத்தத்துக்கும் அந்த மூலவருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு, பிரிக்க முடியாத தொடர்பு. அது அந்த மூலவருக்கே அந்த மரம் தான் முதல் வெயில் மழை முதலிருந்து காத்த ஒரு செல்ற விலங்கியன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வந்து அந்த கோயிலை கட்ட ஒரு பெரிய அரசனோ இல்லை பெரிய ஒரு செல்வந்தரோ அந்த மரத்தையும் எந்த வெட்டாமையை பின்னாடி அந்த கோயில் கட்டுறாரு. அதுதான் அந்த கோயிலோட தல பின்னாடி. ஆனால் அந்த தல விருட்சம்ங்கிற அந்த தல திருஷாங்கிற ஒரு சமஸ்கிருத சொல் எப்படி தமிழ்நாட்டில் வந்தது, இல்லை சமஸ்கிருதம் அதிகமாக இருக்கிற வட இந்தியாவில் இந்த வழிபாட்டு முறை இருக்குது என்று பார்த்தால் இல்லை. வட இந்தியாவில் எல்லா பக்கம் மரம், ஒரு கோயிலில் மரம் இருக்கிறது புனிதமாக இருக்கிறது. டெர்மினாலஜி அங்கே இல்லை, தல திருஷாங்கிற டெர்மினாலஜி மட்டும் அங்கே இல்லை. அதே மாதிரி சைவத்தில் சொல்ற மாதிரி இந்த மூச்சுத்தலம் தீர்க்கம் தீர்த்தம் என்ற ஈக்குவலிட்டிங்கிற அந்த கான்செப்ட் அங்கே இல்லை. மரம் புனிதமாக இருக்கிறது, கோயில் இருக்கிறது வட இந்தியாவில். இந்த தல திருஷங்கிற சொல் தமிழகத்தில் மட்டும் இருக்கிறது. இது ஆய்வுக்குரிய ஒரு பகுதி. சமஸ்கிருதம் எப்படி இந்த சொல் சமஸ்கிருதமாக மாறியது என்று ஒரு அறிஞருடைய ஒரு டிபேட், ஒரு ஆலோசனையின் பேரில் ஒரு கலந்துரையாடல் பின்னாடி சொல்லப்பட்ட சொல் என்னவென்றால், கோயில் நடைமுறைகள் எல்லாம் சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பொழுது கடிமரம் என்ற சொல்தான் தலைவருக்கு முன்னாடி சொல்லா என்பதும் இல்லைன்றால் அதுக்கு ஒரு காவல் மரம் என்ற அந்த சொல்தான் பின்னாடி சமஸ்கிருதமயக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு கடிமரம் உங்களுக்கு தெரியும், பனை, சோழ, காசி, பாண்டியனுக்கு வேம்பு, இந்த காவல் மரம் கான்செப்ட் அதே தான். ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு லட்சணை கடிமரம், கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தலைமரம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்த வகை வழிபாடு தமிழகத்துக்கு உரித்தது. முதல்ல சொன்ன மாதிரி இந்த மரம் கடவுளுக்கு இணையாக வழிபடப்படுது. மூர்த்தி தலம் சித்தம் ஈக்குவல் எடிட்டிங் சைட். இப்படிப்பட்ட இந்த வழிபாட்டு முறை இவ்வளவு நாள் தொடர்ந்து வந்தாலும் இதை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு தமிழகத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. ஆய்வு நடைபெற்று வந்திருக்கிறது. அந்தந்த பகுதியில் சின்ன சின்ன பெட்டர் பீஸா ஒரு ரீஜன் வைஸாக அந்தந்த ஏரியாக்கான மாதிரி இருக்கு. முழு தமிழகத்தையும் உள்ளடங்கிய ஒரு ஆய்வு இது தேவை என்றும் இதை பற்றிய ஒரு சயின்டிபிக் ஸ்டடி மேலும் இப்போ லேட்டஸ்டாக இருக்கிற கன்சர்வேஷன் பிளான் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு இந்த வழிபாடு எந்த வகையில் உதவுகிறது என்று இந்த தகவலும் இல்லாத காரணத்தினால் இந்த வழிபாட்டு முறையை பற்றி ஒரு விரிவான ஆய்வு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி 6 ஆண்டுகளுக்கு முன்பு 2001 ஆரம்பித்த 2006 கோவை தனிமலை பார்வை மையத்தில் என்னுடைய முனைவுப்பட்ட ஆய்வுக்காக மேற்கொண்டார். அதிலிருந்து புதிய தமிழகத்தினுடைய பகுதியிலிருந்து நம்ம கொங்கு பகுதியை மட்டும் இந்த ஆய்வு இந்த பேட்டில் நான் எனக்கு இன்னைக்கு சொல்கிறேன். இதுவரை தமிழகத்தின் மொத்தமாக 112 வகையான மரம், செடி, கொடி முதலியவை தலமரங்களாக அறிவிக்கப்பட்டது. தலம் விருஷம் என்று சான்ஸ்கிரிட் சொல்றது மரம் என்று பொருள்படாது. பிளான்ட் என்ற ஒரு காமனான டெர்மினாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால செடி, கொடி, சின்ன
குட்டிச்செடி குச்சிச்செடி மரம் பல வகையான தாவர இனப்பாகுபாடுகள் இருக்கிறது. மேலும் சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையில் இந்த மர வழிபாடு இந்த மரங்கள் பயன்படுகிறது என்று ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இந்த மர வழிபாடு இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் எப்படி ஒவ்வொரு கோயிலும் நிலைநிறுத்தப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய கல்ச்சரல் சோசியல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் பின்னாடி அதுவும் நமக்கு முன்னாடி வடக்கே கரூரிலிருந்து தெற்கே திண்டுக்கல் மாவட்டம் பழனி வரைக்கும் நமக்கு முன்னாடி மேற்கு எல்லையாக நம்ம கோவை மேற்கு மலைத்தொடரும் தெற்கு எல்லையாக நீலமலை தொடரும் இந்த கொங்குநாடு என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. இந்த பயிர்களில் மர வழிபாட்டு முறை அதை பற்றிய நம்பிக்கைகள் சடங்குகள் மற்றும் இந்த டிஸ்கஷனில் பார்க்கலாம். எப்படி ஆய்வு தொடர்ந்து பண்ணணும்ன்றது ஒரு என்னென்ன எடுக்கணும். இந்த கொங்கு பகுதியில் மட்டும் நமக்கு 34 வகையாக மரம் செடிகொடிகள் பார்த்திருக்கிறோம். மொத்த தமிழகத்தில் 112 வகையான மரம் செடிகொடிகள் பார்த்தோம். இந்த கொங்கு பெல்ட்டில் மட்டும் நமக்கு 34 வகை இருக்கிறது. அதில் 32 மரங்கள் 8 மட்டும் குத்துச்செடிகள் என்ற வகையை சேர்ந்த குத்துச்செடிகள். இந்த 5 மாவட்டங்களில் 203 கோயில்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 153 கோயில்களில் தலமரங்கள் காணப்பட்டது. 34 வகை 22 சயின்டிபிக் நேம். நம்ம கொங்கு பகுதி என்றாவே அதுவும் சைவத்தில் தான் தலமரங்கள் கம்பல்சரியாக இருக்குன்னு சொல்லும்போது முதல்ல நம்ம கொங்கு எழுத்தவர்களை பார்ப்போம். தேவார பாடல்கள் பெற்ற 7 கோயில்கள் நமது கொங்கு நாட்டில் உள்ளது. அவைத்தான் குறிப்பாக கொங்கு வேடு என்று சுருக்கமாக நாம் சொல்கிறோம். அதில் முதன்மையானது அவிநாசி, காசியில் பாசி அவிநாசி. இங்கே பாதிரி என்ற ஒரு மரம் இந்த அவனாசில் தலமரமாக இருக்கிறது. இந்த மரம் பழைய தலமரம். மரம் காய்ந்துவிட்டது. அடிப்பாகம் இன்னும் வழிபாடு அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மன் பேரே பாதிரி அம்மன், ஒரு சின்ன அம்மன். இது பெரும்பாலான கொங்கு நாட்டு மக்களுடைய குலதெய்வமாக அந்த அம்மன் இன்னும் விளங்குகிறது. இதுக்கு வேற இன்னொரு மரம் ஊரில் புதுசாக வச்சிருக்காங்க. கோயில் மெயின் கோயிலில் ஊரில் இருக்கு. இது கோயிலுக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு 2 வாயில்களுக்கு நடுவில் பாதிரி அம்மன் கோயில் இருக்கிறது. அங்கே இந்த கந்து நம்ம கந்துரை கோயில் தமிழ் இலக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். கொள்கை வருது இந்த கந்து வழிபாடு. இன்னும் அந்த கந்து வழிபாடு அங்கே இருக்கிறது. பின்னாடி தான் கந்து வழிபாடு சிவ வழிபாடு சிவலிங்க வழிபாடாக மாறியது என்ற ஒரு கருத்து. இப்போ நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டாம். கந்து இன்னும் அங்கே வழிபாடு பொருளாக இருக்கிறது. பெஞ்சாமன்கோவில் என்ற கரூர் மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. ஆண்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட இந்த கோயில் இங்கே வில்வம் தலமரமாக இருக்கிறது. இது தேவார பாடப்பட்ட தென்பாண்டி கொடுமுடி, தேவாரத்தில் வர தென்பாண்டி கொடுமுடி. வன்னி மரம் இங்கே தலமரமாக உள்ளது. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய வன்னி மரம் இந்த மரம் தான். இந்த ஆய்வு சொல்றேன். பின்னாடி இதை பற்றி இந்த மரத்தை பற்றி ரொம்ப பேசலாம். அதோடைய சுற்றளவு 6 மீட்டர் இருக்கிறது. மிகப்பெரிய வன்னி மரம். இது கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அசாக மரம் என்று சொல்லக்கூடிய அசோகம். ஆனால் அந்த கோயிலுடைய தலைமரம்
இலக்கியங்கள் அந்த ஊர் பேரை பற்றினா உங்களுக்கு எல்லாம் தமிழர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த கோயில் இருக்கிறது அசோக மரம் வச்சிருக்காங்க. அது என்ன காரணத்தினாலும் அந்த மரம் மாறி இருக்கிறது. ஆனால் இந்த அசோக மரம் ஒரு தாவரங்களில் ஒரு முக்கியமான ஒரு மரம், அழியும் நிலையில் உள்ள ஒரு மரம். ஆரியம் ரேர் என்டேஞ்சர்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ் சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான மரம் அசோக மரம். இந்த மரத்தில் தான் சீதையை ராவணன் நடத்தி கொண்டு பெற்றதாக சொல்லும். அதுக்கு அர்த்தங்கள் அசோகம், சோகம், சோகத்துக்கு ஆப்போசிட். அந்த மரத்தை பார்த்தாலும் அந்த பூவை பார்த்தாலே மகிழ்ச்சி பொங்கல்னு அர்த்தம், மகிழ்ச்சியான மரம்னு அர்த்தம் தமிழ். இப்போ நம்ம இந்த ரத்னா கோயில் பின்னாடி இருக்குது மரம். இது கொடிமாடச்செங்கல் திருச்செங்கோட்டில் இழுப்பை மரம் என்று நம்ம பழங்கால கோயில்கள் அதிகமாக கோயில்களை சுற்றி காணப்படும் ஒரு மரம் இழுப்பை மரம். ஏனென்றால் அன்று இது மாதிரி நமக்கு இந்த விளக்கு எரிப்பதற்காக அந்த மின்சாரம் இல்லை. எல்லா கோயில்களை சுற்றி இந்த காம்பவுண்ட் வாலை சுற்றி பார்த்தீங்கன்னா பழங்கால கோயில்களில் இன்னும் மிகப்பெரிய இழுப்பை மரங்கள் இருக்கு. அது எதுக்காக அவ்வளோ பெரிய மரம்னா, அந்த ராஜா அந்த கோயிலை கட்டி விட்டுட்டு நித்திய பூஜைக்கு தேவையான எண்ணெய், இழுப்பை எண்ணெய் தான் கோயிலுக்கு பயன்படுத்தணுங்கிறது அவங்க கட்டல. அந்த கோயில் வழிபாட்டு பூஜை முறையில் இன்னொன்று இழுப்பை மரம் தான் கோயில் குடிமரங்கள் பெரும்பாலும் இருக்கும். அதுக்கு எல்லாரும் பயன்படுத்த சொல்லிட்டு தான் அந்த இழுப்பை மரம் அதிகமாக பழங்கால கோயில்கள் இன்னும் கிராம கோயில்களில் இருக்கு. கிராமப்புறங்களில் காணப்படும். அது ஒரு வகை மிகப்பெரிய ஒரு இழுப்பை மரம் அங்கே திருச்செங்கோட்டில் இருக்கு. இதில் விடுபட்ட கோயில் பவானி சங்கமேஸ்வரர் கோயிலில் இலந்தை சாதாரண இலந்தை மிகப்பெரிய கிளைகளுடைய கிளைக்கு வளர்ந்த மிகப்பெரிய ஒரு இலந்தை மரம் அங்கே இருக்கிறது. கொங்குவேல கொங்குவேட தலைமரங்களில் பார்த்தால் ஏகில் மரம், வில்லும் என்று சொல்லப்படும் வில்லும் மரம் தான் நமக்கு அதிகமாக தலைமரங்களாக இந்த பகுதியில் ஆய்வுகள் கண்டறியப்பட்டது. இதில் 65 கோயில்கள் வில்லும் மரம் தான் தலைமரமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வில்வத்தை பற்றி எல்லாம் துறைகள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. வில்வத்துக்கு 3 கண், ஈசனுக்கு 3 கண், முக்கூட்டலை லைஃபோலியட்லி வில்வத்துக்கு அது ஈசனுடைய கண்ணை போட்டுக்கிறதுனால ஒரு கருத்து இந்த மாதிரி ஏற்பட்ட கருத்து இருக்கிறது. வேடன் அடுத்த பிறகு மன்னனாக பிறந்த கதை வில்லுமரத்தில் மேலே குளிக்கு பயந்து மேலேறி போய் சிவராத்திரி அன்னைக்கு அந்த தூங்காம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இடையா கீழே குளி தொலைஞ்சிட்டு போகுது. வேடன் காட்டில் ஓடி போய் மரத்து மேலே இருக்கிறான். அங்கே ஏறி போன மரம் வில்வ மரம். அவங்க ஓடிப்போன நாள் சிவராத்திரி. பக்கத்துக்கு போன புலி கீழே உட்கார்ந்து இருக்குது. புலிகிட்ட இருந்து தூங்கணும்னா மரத்தில் தூங்கணும்னா கீழே விழுவாங்க. ஒவ்வொரு இலையா வச்சு போட்டுட்டே இருப்பாங்க வெடிய. கீழே மரத்துக்கடையில் சிவலிங்கம் வந்துருக்கு. அன்னைக்கு பூராம சிவர்த்தனை பண்ணனா வில்வர்த்தனை பண்ணனாக சொல்லி அடுத்த பிறகு அவனுக்கு மன்னனா பிறக்க வைக்கிறான்னு சொல்லி கோயில் வரலாறுகள் சொல்கிறது. நம்ம பல புராணங்கள் சொல்கிறது. வரலாறு புராணங்கள் சொல்கிறது. நம்ம புராணத்தில் போக வேண்டாம். அதனால சிவனால சிவனையும் விழுவதையும் பிரிக்க முடியாது. சிவத்தலங்கள் தலைமரமாக இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பூசைக்கும் வழிபாட்டுக்காக பெரும்பாலான கோயில்கள் விழுமரம் இருக்கிறது. தலைமரமாக இல்லாவிட்டால் இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு விழுமரமாக இருக்கு. வன்னி மரம் வில்வத்துக்கு அடுத்தது வன்னி. இந்த மரம் தான் அதிகமாக தலைமரங்களாக கொங்கு பகுதியில் காணப்படுகிறது. இந்த 2 மரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சிவ வழிபாட்டுக்கு தேவையான சாதாரணமாக பூக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த 2 மரத்துலையுமே இலைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இலைகள் எப்பவுமே கிடைக்கும். பூக்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். மகளில் தான் கிடைக்கும். இலைகளை மூடிடும். இது மாதிரி சந்தர்ப்பத்தில் 2 மரத்துக்கு இலைகளை தான் புனித வழிபாடு பொருளாக இதற்கு பயன்படுத்துகிறது.
மூன்றாவதாக மகிழம் பூ பார்த்துருப்பீங்க. நம்ம சின்ன குட்டியாக இருக்கும், அழகாக குமலாக இருக்கும். மகிழம் பூ மாலை ஈசனுக்கு அதிகமான கோயில் அப்படியே கூட நடுவே இன்னும் ஓட்டையாக இருக்கும். ஊட்டி வச்சு போட்டு அழகாக இருக்கும். சிறப்பான ஒரு மாலையாக சொல்லலாம். அந்த வகை நம்ம பார்க்கப்படுற எல்லா ஒரு தலைமுறைகளும் ஒரு இந்த பூதை பொருளுடைய தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த 3 மரங்கள் அதிகமாக இருக்குது இங்கே கொடுக்கக்கூடிய. வில்லும் அதிகமாக இருக்கிறதுனால் அதனுடைய மருத்துவ குணங்கள் வில்லுவத்தை எல்லாருக்கும் வில்லும் அதிக மருத்துவ பயன்பாடு கொண்டது. கோயில் மரங்கள் பெரும்பாலும் ஒரு மருத்துவம் சார்ந்த புனித பொருளாக கோயிலில் பயன்படுத்தினாங்க. கோயிலுக்கு வழிபாடு வரவங்களுக்கு நோயாளிகளும் அந்த பொதுமக்கள் பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்காக சாதாரண ஒரு வைத்தியத்துக்கு வில்வ இலைகள் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதே கோயிலில் சாமி பிரசாதமாக கொடுக்கும்போது அதுக்கு மதிப்பு அதிகம். நம்ம பெருமாள் கோயிலெல்லாம் துளசி தீர்த்தத்தில் போட்டு குடிக்கிறாங்களா, அது மாதிரி பெரும்பாலான கோயில்கள்